வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3. இதில் வந்து ஒரு எலிமினேஷன் ஒன்று இருக்குது. அதாவது MCC 2024 ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இம்பார்ட்டண்ட், அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, if allotted seat in round 3, candidate who does not report will exit with forfeiture of security deposit and will get elimination from further round of counseling. அதாவது வாட் இஸ் எலிமினேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, என்டையர் கவுன்சிலிங்ல இருந்து எலிமினேட் பண்ண போகிறது தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆல் இண்டியா கோட்டா MCC ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா, அந்த உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனாக போயிடும். அது மட்டும் இல்லை, இதே யூனிவர்சிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 lakh பே பண்ணுவீங்க. அண்ட் இதுவே வந்து கவர்மெண்ட் சீட்னா ஓபிசி கேட்டகரி, SC அண்ட் ST கேட்டகரி வந்து ஒரு 5,000 பே பண்ணுவீங்க செக்யூரிட்டி டெபாசிட். அண்ட் தென் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 10,000 வந்து கட்டியிருப்பீங்க. அந்த அமௌண்ட் வந்து என்ன ஆகிடும்னா செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ஃபைனாக போயிடும். அது மட்டும் இல்லை, அதைத்தான் வந்து உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு சீட் அலாட் ஆகி உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாமல் எக்ஸிட் பண்ணீங்கன்னா ஃபோர்ஃபிச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எலிமினேட்டட் ஃப்ரம் ஃபர்தர் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங், அதாவது ஃப்ரீ வேக்கன்சி ரவுண்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஆல் இண்டியா கோட்டாவில் அப்படிங்கிறது தான் எலிமினேட்டட் ஃப்ரம் ஃபர்தர் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ரவுண்ட் 1ல சீட் அலாட் ஆகி ஜாயின் ரீஅலாட்மெண்ட் போனவங்க எலிஜிபிள். அண்ட் ரவுண்ட் 1ல சீட் அலாட்டட் ஆகி ரீஅலாட்டட் அண்ட் ரவுண்ட் 2 ரீஅலாட்மெண்ட் போனவங்க எலிஜிபிள். அண்ட் இதே ரவுண்ட் 2ல சீட் அலாட்டட் ஆகி ஜாயின் ஆனவங்க ரீஅலாட்மெண்ட்க்கு எலிஜிபிள் தான். அண்ட் அதே ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ல சீட்டே அலாட் ஆகலை அப்படிங்கிறவங்களும் எலிஜிபிள். அண்ட் இதே ரவுண்ட் 1ல சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் எலிஜிபிள். அண்ட் ரவுண்ட் 1ல சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணிட்டு ரிசைன் பண்ணவங்களும் எலிஜிபிள். அண்ட் இதே ரவுண்ட் 2ல சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணாமல் ஃபைன் பே பண்ணவங்க வித் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் போனவங்களும் எலிஜிபிள். அண்ட் இதே ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை அப்படிங்கிறப்போ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரவுண்ட் 3க்கு வந்து எலிஜிபிள். அண்ட் தென் இதுவே வந்து அலாட்டட் சீட் இன் ரவுண்ட் 3. ரவுண்ட் 3ல சீட் கிடைச்சி உங்களுக்கு கிடைச்ச சாய்ஸ் ஃபில் பண்ணி அந்த காலேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் கட்டின அந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ஃபைனாக போயிடும். ஃபர்தர் ரவுண்ட்ஸ்லையும் கவுன்சிலிங்ஸில் நீங்கள் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுன்றதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, if allotted seat in round 3, candidates who does not report will exit with forfeiture of security deposit and will get eliminated from further rounds of counseling. ஷெட்யூல், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் இப்போ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 3ஆம் தேதி அக்டோபர் 2024 8ஆம் தேதி அக்டோபர் 2024 3 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 5ஆம் தேதி அக்டோபர் 2024 டு 8ஆம் தேதி அக்டோபர் 2024 வரைக்கும் இருக்குது. அண்ட் சாய்ஸ் லாகின் லாஸ்ட் டேட் எப்போன்னு சொல்லி பார்த்துட்டா 8ஆம் தேதி அக்டோபர் 2024 4 மணிலேருந்து 1 மணி 55 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க சாய்ஸ் லாகின்க்கு. அண்ட் தென் இதுக்கான ரிசல்ட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 11ஆம் தேதி அக்டோபர் 2024. ஸோ எப்போ ரிப்போர்ட்
அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 12ஆம் தேதி 12 அக்டோபர் 2024லேருந்து 18ஆம் தேதி அக்டோபர் 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க 5 மணி வரை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.